இங்க ஒரு பையன் எல்லோ ஸ்கொயர்ல குதிச்சு போறான். ரொம்ப பர்ஃபெக்ட்டா ஒயிட் அண்ட் பிளாக் ஸ்கொயர்ல அவன் காலே வைக்கல. அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுறான். நெக்ஸ்ட் இன்னொரு பையன் உள்ள வரான். அவன் ரூல்ஸ்ல கால் வைக்க கூடாதுன்னு தானே இருக்குன்னு நினைச்சிட்டு தவழ்ந்துட்டு அந்த ஃப்ளோரை கிராஸ் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் இன்னொரு பொண்ணு உள்ள வரா. அவகிட்ட இருந்த ரோப் எடுத்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டோர்லயும் இந்த சைடு இருக்க டோர்லயும் கட்டிடுறா. அந்த கைது மேலேயே நடந்து நெக்ஸ்ட் ரூமுக்கு போயிடுறா. கடைசியா புத்திசாலியான ஒரு பையன் வரான். இவன் எப்படி இந்த ஃப்ளோரை தாண்டுவோன்னு எல்லாருமே வெயிட் பண்றாங்க. ஆனா அந்த பையன் ஃப்ளோரை ஒரு செகண்ட் பார்த்துட்டு அசால்ட்டா நடந்தே வந்துடுறான். அவனுக்கு எதுவுமே ஆகல. நெக்ஸ்ட் ரூமுக்கு அவன் வந்துடுறான். இங்க இருக்க எல்லாருமே கியூரியஸா எப்படி நீ டெஸ்ட்ல பாஸ் பண்ணன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் ரூல்ஸ் என்ன, பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கொயர்ல கால் வைக்காம நெக்ஸ்ட் ரூமுக்கு போகணும் அப்படின்றது தானே. ஆனா ஃப்ளோர்ல எதுவுமே ஸ்கொயர் இல்ல, எல்லாமே ரெக்டாங்கிள். அதனால தான் இந்த டெஸ்ட்டை நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். பாஸ் ஆன எல்லா பசங்களும் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போறாங்க. ஒரு கேசல்ல இவங்களை எல்லாருமே உள்ள விட்டுறாங்க. 5 நிமிஷத்துக்குள்ள எக்ஸிட்டை கண்டுபிடிச்சு டவர் மேல இருக்க பெல்ல அடிக்கணும் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் டாஸ்க். இந்த டெஸ்ட்ல இருந்து ஒருத்தரை எலிமினேட் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க.